பசங்க வந்து ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. எனக்காவது வீட்டில் திட்டினாங்க இல்லை மார்க் குறைஞ்சிருச்சுன்னு எதையாவது நினச்சி உண்மைன்னு இருப்பேன். யாரும் கண்டுக்காதப்ப ஜானு மட்டும் கிட்ட வந்து என்னடான்னு தான் கேட்பா. ப்ரோ ஒன் சைடு லவ்னா மித்தம் ஆளு கூட சைட் வெடிக்கலாம் ப்ரோ, லவ் பண்ணலாம் ப்ரோ. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற? இல்ல இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஸோ அதனால அது வேணாம். அவங்க நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும். இப்போதைக்கு ஒன் சைடு லவ்லாம் இருக்க மாட்டேங்குது. நிறையா டபுள் சைடு தான் போயிட்டு இருக்கு. லவ் மாதிரி தெரில எனக்கு ஒன்றும், வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு அமையும், ஓகே ஒன் சைடாக பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, மேரேஜ் அந்த லெவலுக்கு போகும். அது வந்து ஒரு லக்குன்றது ஒரு பேஸில் தான் அமையுது. எனக்குள்ள ஒரு மனசு, அதுக்குள்ள ஒரு காதல், அது யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டுமே. என் காதல் மாத்தியே அது கவிதை மாதிரி இருந்து போட்டு. இவ்வளோ நாளாக படித்தோம், தடவை கூட நான் நினைச்ச மாதிரி நீ நினைக்கலையா? ஆனா நானும் மனுஷன் தான் கீதா. இப்போ ஒன் சைடில் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மக்களுக்கு சொல்லுங்கள். இப்போதைக்கு ஒன் சைடு லவ்லாம் இருக்க மாட்டேங்குது. நிறையா டபுள் சைடு தான் போயிட்டு இருக்கு. லவ் மாதிரி தெரில எனக்கு ஒன்றும், வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, லவ் பற்றி என்ன நினைக்கிற? பண்ணவங்க தான் கேட்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ 2 பேர் லவ் பண்ணுவாங்க ஸ்கூலில், அது வந்து இன்னும் இன்ஃபெக்ஷனில் வர லவ். அது ஜானுன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம், அது அவளுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவளும் ஏதாவது வேணும்னா என்ன தான் கேட்பா. ஒரு வயசான பிறகு ஒரு 22 ஆன பிறகு அந்த பொண்ணுக்கு ஒரு 21 ஆன பிறகு ஒன் சைடாக அலைவான். அந்த பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு அலைவான், அந்த பொண்ணு ஒத்துக்காது, அலைவான். இந்த இதயம் படம் ஹீரா மாதிரி போயிட்டு தான் இருக்கும். நம்ம கண்டென்ட்ல பசங்க சொல்றத வச்சு பார்த்தா அது வலியும் இல்லை சுகமும் இல்லை. அவன் பாட்டுக்கு பார்ப்பான், கிரஸுமா இதுமா அப்படியே போயிடும், அந்த பொண்ணும் போயிடும், முடிஞ்சுது. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கில்மா பண்ணிடுறேன். உனக்கு போரே அடிக்கலையா? இல்லை ஒன் சைடு லவ் வந்து வலி தான். அது வந்து அவன் மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது ஒரு ஏக்கம். அவள் இல்லைன்னு சொன்ன பிறகு அது ஒரு வலி வருது பார்த்தீங்களா? அந்த வலி வந்து அவனால் மீளவே எந்திரிக்கவே முடியாது. கீழே விழுந்துருவான். உண்மையிலும் ரொம்ப பட்ஜெட் கீழே கூட வீட்டில் திருடிட்டு போயிட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி வரும் சூழ்நிலை. 4 மணிக்கு தண்ணி எங்கே பிளாக்கில் கிடைக்கும்? ஏன்னா உலகத்தில் அவன் நிதானமாக இருந்தானா அந்த பொண்ணோட நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் மறக்கணும், ஏதோ போதையிலிருந்து மறக்கணும். அதனால தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இதில் வசத்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி பண்ண வந்தேன், அதனால தான் சொல்கிறேன். இவளுகெல்லாம் கண்ணே மணியே முத்தேன்னு டைலாக் பேசி வைப்பை நிரப்பிட்டு போறான்னு பாரு. அவனுக்கு தான் நம்புவாங்க. அது மாதிரி நேக்கு போக்க பேச நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன் சைடு லவ்னு இல்லை தலை, அது ஒரு சுகம் தான் தலை. டபுள் சைடு லவ்னா கூட அந்த ஃபீலிங் இருக்காது. ஒரு ஒன் சைடு லவ்ங்கிறப்போ அவங்கள்ட்ட சொல்லாமல் நம்மளுக்குள்ளேயே வச்சு அவங்க பண்ணுற சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தூரத்துலேருந்தே ரசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஹாப்பினஸ் தரும். மனசுக்குள்ள இவ்வளோ லவ் வச்சிருக்கல, அவங்ககிட்ட போய் சொன்னாங்களா தெரியும்? இல்லையே சொல்லையே பண்றா நினச்சா மனசு நிறமாக இருக்கும் பெண்களுக்கு. ஆனால் ஜென்ஸ்க்கு அப்படி இல்லை. ஒரு தடவை லவ் பண்ணான்னா அவனுக்கு வாழ்க்கை பூரா அது அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதமாக அவன் நிலத்தடமாறிடுவான். லவ் பண்ணிவிட்டு அவன் விட்டு பிரிஞ்சிட்டான்னா ஒரு 6 மாதமாக அவன் வந்து சிகரெட்டு, இந்த தம்மு, இந்த மாதிரி கெட்ட வஸ்துக்களை பழகிட்டு அவன் தாடியோட அழுக்கோட தான் சுற்றுவான். அப்புறம் யாராவது வந்து அவனுக்கே ஒரு ஸ்டெடி மைண்ட் வந்து அப்புறம் ஒரு ஸ்டெடியாகி எதிலோன்னு போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை யாராவது வந்து அவன் அந்த பொண்ணு அவங்க அப்பாவோ அவங்க தங்கச்சியோ அக்காவோ யாராவது திருத்தலாம் அவன். மற்றபடி அந்த ஒன் சைடில் வந்து ஜென்ஸ் ரொம்ப பாதிக்கும், லேடிஸை பாதிக்காது. லேடிஸை ஈஸியாக மனசு மாற்ற இருக்கும். நம்ம கேர் பண்ணுறான் இந்த பையன் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சிடும் நம்ம பண்ணுறோம், நம்ம சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அவங்க இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் வர வரைக்கும் நம்ம ஒன் சைடாக தான் போகணும். இந்த கையேந்தி பவுன்ல எவனுக்கோ சுட்ட தோசை அதிர்ஷ்டம் தான் நம்ம தட்டுல வந்து விழுறது இல்ல, அந்த மாதிரிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீல் வரும்போது தான் நம்ம சொல்லணும் போயிட்டு லவ் பண்ணுறோன்னு. நம்ம இல்லை முன்னாடியே போய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பாண்டும் போயிடும் நமக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க நம்மள்ட்ட இருந்தாங்களே அப்படிங்கும் போது அந்த வழி இன்னும் பெருசாக இருக்கும். அவங்க நம்ம லவராலினாலும் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் இன்னும் கொஞ்சம் இருக்கும் பசங்களுக்கு. என்னால் அவ்வளோ விட முடியல.
அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவள் இங்கே உட்காந்துட்டு போக மாட்டான். கல்யாணம் பண்ணிட்டு போது என்னமோ எத்தனை பெரிய கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் ஒன் சைடுல ஆமா, நான் சொல்ல லவ் சொன்னாதானே நான் பிரேக்கப்புக்கு நான் ஃபீல் பண்ணேன். நான் சொல்லவே இல்லையே லவ் அப்படிங்கிறப்போ அது என் சைடு மிஸ்டேக் இருக்கு. அப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொல்லிட்டு எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்ணலாம். நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்போ என் சைடு அவ்வளோதான், ஒரே சைடு முடிஞ்சிடும். என் பிரச்சனையே கிடைக்கலன்றது தான்டா. நான் கூட அவளை ஈஸியா மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த லவ்னு ஒரு வார்த்தை சொன்னப்போ மூச்சு கூட விட முடியாம நின்றுட்டு இருந்தேன் பாரு. அப்பதான்டா எனக்கே புரிஞ்சுது. சுவாசுதேவ மேனன் எடுத்தான்ல, சிம்பு விட்டுட்டு போயிட்டேன், விண்ணை தாண்டி வருவாய மாதிரி. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 1 வருஷம், அவள் என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. எனக்கு அது தேவையில்லைன்னு தானே தோணுது. எனக்கும் டைம் வேஸ்ட்டு, அந்த பிள்ளைக்கும் டார்ச்சரு. அதுக்கு டெக்னிக்கலாக ஸ்டாக்கிங்னு இவன் பண்ணுறது, ஊரை ஏமாத்திட்டு இருக்கானே. ஒன் சைடு லவ்னு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அந்த பொண்ணோட ப்ரொஃபைல போய் 1 மணி நேரம் உத்து பார்த்தா மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருமா? இல்லை நான் கேட்கறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி கேஸ் ரவிக்குமார் நீ. ஆமா, ஒன் சைடா லவ் பண்ற வரையும் எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. பார்க்குறோமா திருப்பி ஒரு டைம் அவங்க திருப்பி பார்த்தாலே நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் இதே கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனோன்னா அந்த மாதிரி இருக்காது. டேய், காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். என்னானாலும் சரி, நான் இறங்கி ட்ரை பண்ணுறேன். என்னை பொறுத்தவரையும் ஒன் சைட் லவ்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஃபீலு. கிடைச்சாலும் ஓகே, கிடைக்காட்டாலும் ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணால் எஃபோர்ட் பண்ணணும். எஃபோர்ட் தான் மேட்டர். எங்ககிட்ட எல்லாம் சொல்றியே, அவகிட்ட ஏதாவது சொல்லியிருக்கியா? இதெல்லாம் சொல்லி தெரியறதில்ல பிரியா. ஃபீல் உண்மையான ஒன் சைடுங்கிறீங்க இல்ல சும்மா அப்படி இல்ல நினைக்கிறீங்களா? பையன் வந்து உண்மையாக தான் லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து இவனை ஏமாத்திட்டு போகிறதில்ல. அந்த பொண்ணும் லவ் பண்ணி, ஒரு பொண்ணு பின்னால் சும்மா ஒரு அன்பாக போய் பாருங்களேன். நீ 4 நாள் போய் பாரு, அந்த பொண்ணு உண்மையில உன் மேலே ஒரு இறக்கம் வரும். சரி, நம்ம பின்னால் கூட சுற்றுறானா அப்படின்னு. ஆனால் வந்து அது வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஆனால் வந்து இந்த பையன் வந்து ஏன் சொல்லலை, நம்மளை பிடிக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் இருப்பான். ஆனால் இந்த பையன் உண்மையாக லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு அந்த நிறம் மாதிரி அந்த வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இந்த நிமிஷம் இந்த கணம் நான் சந்தோஷமா இருக்கேன். அவ என் கூட வந்துட்டு இருக்க இந்த டிராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. நீ என்ஜாய் பண்றது சரி, அது அவளுக்கு எப்படி தெரியும்? பிரியா, ஐஸோ நெருப்போ நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சா கூட அந்த ஷூட்டிங் குளிர் நம்ம உணர்றது இல்லையா, அந்த மாதிரி அவளும் உணர்வா. அதெல்லாம் சொல்லக்கூடாது பிரியா. ஆனால் இந்த பையன் அது ஒரு சுகமாக தான் நினச்சிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ என்னை விட்டு போனாலும் போதும், உங்ககிட்ட நான் உன் பின்னால் சுற்றுனது, உங்ககிட்ட பேசுனது, உன்னை பார்த்தது, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் வாழ்நாள் முழு இருந்துட்டு சேர்த்துருவேன் அப்படின்னு. லைஃப் ரொம்ப சிம்பிள் அர்ஜுன். ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னோட தாத்தா உன்னோட தாத்தாலாம் 100 வயசு வாழ்ந்துருக்காங்க. 190 ஆச்சு, 90, 80 ஆச்சு, 80, 70 ஆச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நீ நான் எல்லோரும் 50th தாண்டாலே we are blessed. இப்போது எல்லாருமே சொல்லுவாங்களே, நீ 100 வருஷம் நல்லா இருங்க, ஐயோ வேணாண்டா சாமின்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நமக்கே தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃபேக். ஆனால் அந்த ஃபேக்கான லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட மாட்டோமான்னு we just trying. ஒண்ணு கண்டுக்காம போயிடுது. இல்ல ப்ரோ, எதுவுமே பண்ண மாட்டற. டைம் வேஸ்ட் இல்லையா உங்களுக்கு? டைம் வேஸ்ட் இல்ல, உங்களுக்கு அந்த ஒன் சைடு லவ் பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபீலை நீங்க வேற எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? லைஃப்ல எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. அது ஒன் சைடுல வந்து ஃபீலுக்காண்டி மட்டும் தான் பண்றீங்க இல்ல அந்த பொண்ணு கிடைக்குங்கறகாண்டி? அந்த பொண்ணு கிடைக்கும் தான் பண்றது. எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ அதை பொறுத்து அந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கு. நீங்க ஒன் சைடுல பண்ணிருக்கீங்களா? ஒன் சைடா பண்ணிருக்கேன், நான் கமிட் ஆயிருக்கோம். லவ்னா காம்படிஷன். இந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? ஏன் வந்து லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன், ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை இந்த முகுரு கொட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ஆமா, எதுக்கு இப்ப திட்டிட்டு போறாளுங்க? திருந்திருவோமா? ஃபன்னி கேர்ள்ஸ். கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா? வெளியே போறேனே அப்பா. அதுவே நான் கமிட் ஆகலை. அவங்க வந்து ஒன் சைடாகவே இருந்து அப்படியே போயிடுச்சு. அது என் மேலே தப்பு, நான் ஏதோ எஃபர்ட் போடல. அது ஆக்சுவலாக ஃபீல் பண்றீங்களா? அது இல்லை ப்ரோ, ஃபீல்லாம் பண்ணல. ஏன்னா வந்து நான் எஃபர்ட் போடல, நான் அதுக்கு ஆசைப்படல அதிகமாக. ஜஸ்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க பார்க்கும்போது இந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்க்க சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து காலேஜோட அப்படியே முடிஞ்சிருவே சென்னைக்கு வந்துடும். பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி நீங்க ஒன் சைடு லவ் பண்ணாத சொல்லுங்க. ஒன் சைடா என்ன ஸ்கூல் டைம்ல பண்ணது. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாங்க.
அப்படியே பஸ்ஸில் போயில 2 பேரும் ஒரே பஸ்ஸு அப்படியே பார்ப்போம். அவங்க பார்க்குற வரையும் நல்லா இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தானா அப்படின்னு ஆயிடுச்சு. அது அவங்க பேசையில் எப்படி இருக்கும், அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும், அவங்க பேசல எப்படி இருக்கும், கிட்ட வந்தால் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். அதனால் நல்லா இருந்துச்சு. கிட்ட வந்தோன்னே பழக அப்படியே பழகிரும்ல. அந்த ஆரம்பத்தில் இருந்த எக்ஸைட்மெண்ட் லவ் போக போக எனக்கு என்னை பொறுத்த வரையும் இருக்காது. கிட்ட வரும்போது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, பழகிரும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுக்குள்ள அது இருக்காது. ஆமாம், எனக்குள்ள ஒரு மனசு, அதுக்குள்ள ஒரு காதல், அது யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டுமே. என் காதல் வார்த்தை இல்லாத கவிதை மாதிரி இருந்து போட்டு. அது எனக்கு ஒரு டவுட்டு. ஒன் சைடு லவ் பண்ணுறீங்களே, அந்த பொண்ணு கிடைக்கணும் பண்ணுறீங்களா, இப்போ சும்மா ஏகே ஏதோ பார்க்குதே அந்த அதுக்குன்னு பண்ணுறீங்களா? நீங்கள் கிடைக்கணும் பண்ணுறது நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய பொண்ணை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறா பார்த்தா சும்மா சைட் அடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஒன் சைடு லவ்னா மித்தம் ஆளு கூட சைட் அடிக்கலாம் ப்ரோ, லவ் பண்ணலாம் ப்ரோ. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குற. ஆக்சுவலாக ஒன் சைடு லவ்ன்றது டபுள் சைடை வந்து 2 பேருமே ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒன் சைடு வந்து பையனா 2 பொண்ணாக இருக்கட்டும், அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சப்போஸ் சொன்னால் வேணான்ற ஒரு பயத்துலையுமே சொல்ல முடியாமல் போயிருன்ற ஒரு பயத்துலையுமே 2 பயத்துலையுமே பசங்களாம் சரி பொண்ணுங்களாம் சரி இருப்பாங்க. மேக்ஸிமம் பசங்களுக்கு எப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும், சொன்னதுக்கப்புறம் ஒரு பயம் இருக்கும். ஐயோ ஓகே சொல்லலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வந்து சரி சொல்லாமலே இருக்கலாம். எப்படியும் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருப்பாங்க, நம்ம அதை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இல்லைன்ற நமக்கு ஒரு 1008 கமிட்மெண்ட் இருக்கும். அதை வந்து மண்டெல்லாம் போட்டு குடஞ்சி கடைசியில் வந்து சரி எதுக்கு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அவள் வேலையை பாட்டும் தூரத்தில் இருக்கட்டும், நம்ம ஒரு ரஸ்டிலே இருப்போம். எனக்காவது வீட்டில் திட்டினாங்க இல்லை மார்க் குறைஞ்சிருச்சுன்னு எதையாவது நினச்சி உண்மைன்னு இருப்பேன். யாரும் கண்டுக்காதப்ப ஜானு மட்டும் கிட்ட வந்து என்னடான்னு தான் கேட்பா. போதும், கொப்பரான அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம். நெஞ்செல்லாம் ஏதோ பண்ணிடும். சும்மா போகிற 4 பயல்களை இழுத்து போட்டு அடித்து பொழக்கணும் போல இருக்கும். அப்புறம் அது சின்ன விஷயம் தான். பசங்க வந்து ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. கேர்ள்ஸ் எப்படின்னு தெரியல நமக்கு, ஆனால் பசங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அது யாரா பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது கடைசி வரைக்கும் வச்சுப்பாங்க. இப்போ க்ரஷ்லாம் கொடுக்குறாங்கன்னா அது கடைசி வரைக்கும் நான் பொக்கிஷமாக வச்சு பார்த்துப்பேன். அப்படி தான் பசங்க பொறுத்த வரைக்கும். எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத். நீங்கள் லவ் ஒன் சைடு லவ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அவள் நம்ம கண்டுக்கவும் மாட்டேங்கிறாளே, அந்த எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக முழுக்க ஒரு மதிப்பு மரியாதைன்றது ஒன்றும் இருக்காது. அவங்க கேண்டீன் முன்னாடி போயிடுவாங்க, நம்ம கேண்டீன் அப்படியே அவங்கள சைஸாக பின்னாடியே போயிடுறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்போம் எங்கே போகிறாங்க அப்படின்னு. அவங்க சொல்ல மாட்டாங்க, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு. உங்களுக்கு தான் தெரியும்ல ஹெல்ப் பண்ணுறது. சாரி நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் போயிட்டு இருந்தது. கடைசியில் வந்து ஒரு நாள் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. பட் ஆனால் வந்து அவங்க ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாங்க, அதனால வந்து நான் சொல்லலை, நான் அப்படியே விட்டுட்டேன். 90 கிட்ஸ்லாம் ஒன்றும் திருந்தல போலவா? டேய் மச்சான், அவகிட்ட நேரில் போய் சொல்லணும்னா அவளுக்கு எப்படா தெரியும்? சொல்லணும் அவளுக்கு தெரியாதா? ஏய் டெய்லி அவள் பின்னாடியே பைக்கில் போகிறேன், தெரியாதா அவளுக்கு? அவங்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து லைஃப் லாங்காக ஓட வேண்டியதாக இருக்குது. வேலைன்னு. அதனால் நமக்கு அப்படி இருக்க போகும்போது ஒரு சிலருக்கு அமையும். ஓகே ஒன் சைடாக பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, மேரேஜ் அந்த லெவலுக்கு போகும். அது வந்து ஒரு லக்குன்றது ஒரு பேஸில் தான் அமையுது. உங்கள் கருத்தில் வந்து 50-50 100%.